கர்த்து வசனம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவருக்கொருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். நாள் ஒன்றே, அன்பே பெரியது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவருக்கொருவர் தயக்கமாய் இருங்கள். ஒன்று பேதரு மூன்றாம் அதிகாரம் 2. நாள் 2. அன்பு அர்ப்பணிக்கும். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனத்தோடும் அன்பு கூர்வாயாக. மத்தேயு 22:37. நாள் 3. அன்பு பிறரை நேசிக்கும். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூர்வாயாக. மத்தேயு 22 அதிகாரம் 39 பின்பாகம். நாள் 4. அன்பு மன்னிக்கும். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4 அதிகாரம் 32. நாள் 5. அன்பு விட்டு கொடுக்கும். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்து நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. 2 கொரிந்தியர் 8 அதிகாரம் 9. நாள் 6. அன்பு பகிர்ந்து கொடுக்கும். நன்மை செய்யும்படி உனக்கு திராணியா இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீதிமொழிகள் 3 அதிகாரம் 27. நாள் 7. அன்பு ஒருமனப்படுத்தும். சந்தோஷமாயிருங்கள். ஏக சிந்தனையாய் நற்சீர் பொருந்துங்கள். ஆறுதல் அடையுங்கள். ஏக சிந்தனையாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணாகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். 2 கொரிந்தியர் 13 அதிகாரம் 4 பின்பாகம். நாள் 8. அன்பு புகழ் விரும்பாது. அன்பு தன்னை புகழாது. இருமாப்பா இராது. 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 4. நாள் 9. அன்பு பொறாமைப்படாது. வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமுட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவும். கலாத்தியர் 5 அதிகாரம் 26. நாள் 10. தலைப்பு. அன்பு அழியாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கிருபையும் சமாதானம் உண்டாயிருப்பதாக. எபேசியர் 6 அதிகாரம் 24.